இது எப்படி கற்பனைக்கே கொண்டு வர முடியலங்க. 2000-3000 கிளிப்புங்கிறான். அப்போ வந்து 2000-3000 வீடியோ ஒருத்தனால எடுக்க முடியுதுன்னா நீங்கள் இமேஜின் பண்ணுங்க, அவன் ஒரு 10,000 பேரை கற்பழிச்சிருந்தா தான் 2000 வீடியோ எடுக்க முடியும். எவ்வளோ பெரிய பேவட்டாக இருந்தான்னா இப்படி வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சிருப்பான். இன்னும் சொல்ல போனால் பிரிட்ஜ் பூஷனை விட இது பல 100 மடங்கு பெருசு. இது இத்தனைக்கும் பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய அப்பா என்ன சொல்றாரு, இந்த கிளிப்ஸ்லாம் NDTVக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. கிளிப்ஸ் ஆர் வந்து 4 to 5 years ஓல்டு. ஒன்று பொய்ன்னு சொல்லணும். கிளிப் வந்து 4 to 5 years ஓல்டுனா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்சீங்கன்றதை ஏத்துக்க வரீங்களா, இல்ல 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல வரீங்களா, இல்ல நரேந்திர மோடியை நீங்க முடலாக்கி விட்டீங்களா, இவருக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டம் என்னை பலப்படுத்தும் என்று நரேந்திர மோடி பேசினாரு. வெளிநாட்டு தப்பி பார்க்க போக போறான். சிட்டிங் MP வேற அவன். டிப்ளமேட் பாஸ்போர்ட்டுங்க அவனுக்கு. நீங்க முன்கூட்டி வந்து எம்பசிக்கு அறிவிக்க மாட்டீங்களா? பொதுவா அவன் பறக்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாதா? உங்களுக்கு முன்கூட்டி செய்தி சொல்லாம தான் அவன் பறந்துட்டானா? இதெல்லாம் நம்ப முடியுமா? அப்போ யார் உடந்த இதுல? அவன் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அவன் அங்க தெரிவிப்பாங்களே எம்பசில, ஓடி ஒளிஞ்சிருவானா? அவன் உங்களால தூக்கிட்டு வர முடியாதா? அப்போ இவை அனைத்து கேள்விகளுக்குமான பதில் மோடி அமித்ஷாவிடம் தான் இருக்குது. யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா SD குமாரசாமியை கேட்டு நீங்க கேண்டிடேட்டை மாத்துங்களா அசான் தொகுதியில, ஏன்னா பிரஜ்வாலுக்கு அகைன்ஸ்டா இருக்குது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க. பிரஜ்வால் ரேவண்ணா BJP கிடையாது. ஆனால் எங்களுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவன் இவ்வளவு மோசமானவன், கொடூரமானவன், பெண்கள் விஷயத்தில் இவ்வளவு பலகீனமானவன், பெண்கள் விஷயத்தை வந்து இவ்வளவு பெரிய வன்புணர்வு செய்தவன், வன்கொடுமை செய்தவன் என்பதை தெரிந்திருந்தும் ஏன் கேட்கிறேன்னா, இதை விட முக்கியமானது தேர்தல் வெற்றி. நாட்டில் எது நல்லா இருக்குதோ நல்லா இல்லை, எவன் எக்கெடுக்கட்ட நாசமா பண்ணாலும் பரவாயில்ல, நான் தேர்தலில் ஜெயிக்கணும். ஒரு சாதாரண கெஸ்டருங்க அது. இப்படி பண்ணாருங்கிறாங்க ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல. அவர் மணிப்பூரை பற்றி பேசியது, கதறியது, மோடிக்கும் அதானிக்கும் உண்டான தொடர்புகளை அமலப்படுத்தியது எல்லாம் விட்டானுங்க. ஃபிளைங்கிஸ் கொடுத்தாரு, அன்னைக்கு அதையே பேச வச்சானுங்களா இந்தியா முழுக்க. அப்போ கொதிச்சியம்மா ஸ்மிருதி இரானி எங்க இருக்கிற? சும்மா தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலன்னா கூட பொய் செய்திகளுக்கெல்லாம் குதிச்சுக்கிட்டு வந்து ட்வீட் போடுற குஷ்பு எங்க? இன்னொன்னு தெரியுமா, அண்ணாமலை ரிசைன்மெண்ட் வரும்போது பாலிமர்ல ஒரு நியூஸ் வந்து குமாரசாமி வீட்டுல வந்து ஏதோ ஒரு வீடியோ எடுத்து பிரச்சனையாச்சு, அந்த விஷயத்துல வந்து நல்லா கத்தி விட்டாரு அண்ணாமலை. அப்படி என்ன வீடியோ, அது என்ன தொடர்புன்னு தெரியல நம்மளுக்கு. அப்போ ஒருவேளை இந்த வீடியோவா இருந்தா, மாப்பிள்ள நீ அங்கிருந்தே ஹனி டிராப்பிங் ஆரம்பிச்சிட்டியா, அப்பத்துல இருந்தே வேலை இதுதானா? இந்த மாதிரி அலிகேஷன்லாம் மோடி CM-ஆ இருக்கும்போது மோடி மேலேயே வந்திருக்கு. அந்த நேரத்தில் வந்து செய்திகளை என்னால சொல்ல முடியும். சஸ்பெண்டட் IAS ஆஃபீஸர் பிரதீப் சர்மா என்ன சொன்னார் அப்படின்னா, he was the one who introduced Gujarat CM to her அப்படின்னு ஒரு மோடியை வந்து லேடியை மீட் பண்ணாரு அப்படின்னு 2004 ஒரு 27 வயது பெண்ணை பற்றி அவர் சொன்னது. ஆனந்தி பென் அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய கணவர் மோஃபாட் பாய் பட்டேல் அப்படிங்கிறவர் வந்து சொல்றாரு, 35 ஆண்டுகள் ஆக்டிவா BJP-க்காக ஒர்க் பண்ண மனுஷன், இன் ப்ராட்டஸ்ட் ஓவர் ஹிஸ் ஒய்ஃப்ஸ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் மோடி அப்படின்னு அந்த நேரத்தில் 2007 இந்த செய்திகள் வந்தது. ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கர்நாடகாவை சேர்ந்த பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கின்ற JDS கட்சியினுடைய MP பிரஜ்வால் ரேவண்ணா, இவர் வந்து முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்களின் பேரன், முன்னாள் கர்நாடகா முதல்வர் குமாரசாமி அவர்களின் சகோதரர் மகன். இவர் வந்து கிட்டத்தட்ட 3000 பெண்களிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதற்கான வீடியோ ஆதாரங்கள் வெளியாகி இந்திய அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து நம்மிடையே விவாதிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தோழர் அலீம் அல்புகாரி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். கர்நாடகாவின் ஹசன் பகுதியில் 26ஆம் தேதி தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பென்டிரைவ்கள் வந்து சிதறி கிடக்குது பொது இடங்கள்ல. அதை எடுத்து பார்க்குறப்போ இந்த பிரஜ்வால் ரேவண்ணா என்பவர் பல பெண்களுடன் பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டதற்கான வீடியோ ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. இந்த சம்பவத்தை முதல்ல எப்படி பார்க்குறேன்? நீங்கள் கவனிக்கணும், ஒரு சட்டத்தால் ஆளப்படக்கூடிய இன் அ கண்ட்ரி தட் இஸ் ரூல் பை லா வந்து ஒரு புகார் இல்லை, டிஃபேக்டோ கம்ப்ளைனண்ட் இல்லாமல் பென்ட்ரைவ்லாம் சிதறி கிடக்குது அப்படின்னா மீனிங் என்ன? புகார் அளித்து பிரயோஜனம் இல்லை, இப்படி பொதுமக்கள் பார்வைக்காவது கொண்டு வந்து இதை வந்து வெளிக்கொண்டு வரணும் என்று நினைக்கிறார்கள். ஏன் புகார் அளித்து பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கிறார்கள்? அவர்களுடைய பலம் பொருந்திய கூட்டணி, அவர்களுடைய பலம் பொருந்திய அரசியல் பின்னணி. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இதில் பாதிக்கப்பட்டிருப்பது அவர் கட்சியை சார்ந்த பெண் MPக்களும் என்று சொல்கிறார். இது வந்து எல்லாமே வந்து ஹேர்சே தான் இப்போ வரைக்கும். இப்போ SIT ஃபார்ம் ஆகிருக்குது, கவர்மெண்ட் வில் என்ஷூர் ஃபேர் என்கொயரி. ஆனால் இதெல்லாமே வந்து பேசுபொருள் தான். இத்தனைக்கும் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய அப்பா என்ன சொல்கிறாரு, இந்த கிளிப்ஸ்லாம் NDTVக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. NDTVயில் வந்து ஒரு இது வருது, அதில் போடுறாங்க நியூஸில், இதெல்லாம் வந்து கிளிப்ஸ் ஆர் வந்து 4 to 5 years ஓல்டு அப்படிங்கிறாரு. இது வந்து எப்படி ஒன்று பொய்ன்னு சொல்லணும். கிளிப் வந்து 4 to 5 years ஓல்டுனா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சீங்கன்றதை ஏற்றுக்க வரீங்களா, இல்லை 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல வரீங்களா, இல்லை நரேந்திர மோடியை நீங்கள் முடலாக்கி விட்டீங்களா, இவருக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டம் என்னை பலப்படுத்தும் என்று நரேந்திர மோடி பேசினாரு. அப்போ அதை அந்த மாதிரி சொல்லுவார் நரேந்திர மோடி. கர்நாடகாவில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் அவருக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் என்னை பலப்படுத்தும் அப்படின்னு மோடி பேசியதை வந்து
இருக்கு பாருங்க, வந்து மோடியின் கர்நாடகா எவ்ரி ஓட் டு பிரஜ்வல் ரேவண்ணா வில் ஸ்ட்ரென்தன் மீ அப்படின்னார். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் என்னை பலப்படுத்தும்னா மீனிங்கை தான் நம்ம இப்போ தேடணும், எப்படி பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி. ஏன் இதை நீங்கள் மோடி எப்போ பேசுகிறாரு, இத்தனைக்கும் அவரை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சீனியர் பிஜேபி லீடர்ஸ் யார் யாருன்னா, ஃபார்மர் எம்எல்ஏ ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி பிரீத்தம் ஜே கவுடா, அதே மாதிரி சக்லேஷ்பூர் எம்எல்ஏ சிமெண்ட் மஞ்சு, இன்னொரு ஃபார்மல் எம்எல்ஏ ஏடி ராமசுவாமி, டிஸ்ட்ரிக்ட் பிஜேபி பிரசிடென்ட்டு சித்தேஷ் நாகேந்திரா, ஃபார்மர் பிஜேபி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டு யோகா ரமேஷ், சீனியர் பிஜேபி லீடர்ஸு யார் அப்படின்னு சொன்னால் வேரியஸ் தாலுக்ஸ் ரீசெண்ட்லி ப்ரைவேட்டாக ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி பிரஜ்வல் ரேவண்ணா போடக்கூடாதுன்னு. ஏன் அவங்க அப்பா மேலே கம்ப்ளைண்ட் இருக்கேன், ஒரே ஆள் புள்ள மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஒரு விமன் அப்பா மேலே சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அவங்க வீட்டில் பணிபுரிந்த பெண். அப்போ இது எல்லாம் ரேவண்ணான்னு சொன்னால் என்ன மிஸ்டேக் ஆகிட போகுது, 2 பேரும் தான் கோ-அக்யூஸ்டு ஏன்னா அந்த மாதிரி. அப்போது இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸில், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த செய்தியின்படி சோர்சஸில் வந்து இருக்குது, யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா வந்து HD குமாரசாமியை கேட்டு ஹசான் தொகுதியில் வந்து கொஞ்சம் மாற்றுங்களேன். யூனியன் மினிஸ்டர் அமித்ஷாவே கேட்குறாரு, ஹோம் மினிஸ்டரே கேட்குறாரு, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வருது, நீங்கள் கேண்டிடேட்டை மாற்றுங்களேன் ஹசான் தொகுதியில்னு சொல்லி கேட்டு, ஏன்னா பிரஜ்வாலுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து பிரஜ்வாலுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அமித்ஷா சொல்வதன் மூலம் இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடந்தது பாஜக தலைமைக்கு தெரியும் அப்படின்னு எடுத்துக்கிறதா? நான் சொல்லக்கூடிய செயல்கள்லாம் நடந்தது 60 நாட்களுக்கு முன்னால், செய்தி வெளிவிடும்போது 55 நாட்களுக்கு முன்னால் அப்படின்றது. இப்போ நான் வெளியே 1 வாரம் ஆச்சு, கரெக்டாக 60 நாட்கள் 2 மாதங்களுக்கு முன்பாகவே பாஜகவிற்குள் மிகப்பெரிய புயல் வீசுகிறது. ஏன்னா இந்த தேர்தல் நமக்கான தேர்தல், ஏன்னா ஒன்றியத்துக்கான தேர்தல். JDS has got nothing to do with லோக்சபா எலெக்ஷன்ஸ், கோலிஷன் தான், ஏன் வந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ பாஜக என்ன நினைக்குதுன்னா, கண்டிப்பாக தோற்பான் அப்படிங்கிறது வேற விஷயம், இது மாநிலத்தோடு நிற்காது, தேசிய அளவில் இது புயல் வீசும், பிரிஜ்பூஷன் மாதிரி. ஏன்னா பிரிஜ்பூஷன் எனக்கு எப்போ ரொம்ப வேதனையாக இருந்தது என்னென்னா, பிரிஜ்பூஷன் வரைக்கும் நியாயப்படுத்தக்கூடிய மென்டாலிட்டியில் பாஜக இருந்தார்கள். என்னுடைய பாஜகவை வந்து ஒருதலை பட்சமாக காதலிக்கக்கூடிய அந்த மாதிரி ஆட்களும் நம்மகிட்ட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கூட பிரிஜ்பூஷனுடைய செயல்பாட்டில் வந்து ஃபீமேல் விமென் ரெஸ்லர்ஸை வந்து குறை சொல்லி சொன்னவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் கூட இன்னைக்கு அன்டினேபிளாக மறுக்க முடியாத அளவுக்கு பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய மேட்ரு இன்னைக்கு வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் பிரிஜ்பூஷனை விட இது பல 100 மடங்கு பெருசு. இது அவன் வந்து ஒரு வகையில் பெருசு, ஏன்னா அவன் வந்து தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய, those who represented this nation and those who made this nation proud, தேசத்தை வந்து பெருமைப்படுத்தியவர்களை அவன் சிறுமைப்படுத்தி ஒரு கல்ல 1 கோடி பேரை கற்பழிச்ச மாதிரி கற்பழிச்சு விட்டான் அவன். இவனை வந்து ஒத்த ஆளு எனக்கு வந்து என்ன சொல்றது, வேர்ட்ஸ் இன்அடிகுவேட் டு எக்ஸ்பிரஸ் ஹவ் ஐ ஃபீல். இது எப்படி கற்பனைக்கே கொண்டு வர முடியலங்க. 2000-3000 கிளிப்புங்கிறான். அப்போ வந்து 2000-3000 வீடியோ ஒருத்தனால எடுக்க முடியுதுன்னா நீங்கள் இமேஜின் பண்ணுங்க, அவன் ஒரு 10,000 பேரை கற்பழிச்சிருந்தா 2000 வீடியோ எடுக்க முடியும். 2000-3000 வீடியோ எடுத்து வச்சிருக்கிறான் அப்படின்னா எத்தனை பேரை எப்படி அது ஒன்று. 2வது அவனுடைய இமேஜின் ஹவு க்ரூக்ட் ஹீஸ், அவன் எவ்வளோ க்ரூக்டாக இருப்பான், எவ்வளோ வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ ஒரு பர்வெட்டாக இருப்பான், எவ்வளோ பெரிய பர்வெட்டாக இருந்தான்னா இப்படி வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுருப்பான். இன்னொன்று, அவன் எந்த அளவுக்கு, இதுக்கு தான் உங்களுக்கு போக்சோவை காயின் பண்ணும்போது அக்ரவேட்டடுங்கிற பாயிண்ட்டை கொண்டு வந்தாங்க. அக்ரவேஷன், அந்த அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டு, அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னா என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நடக்கக்கூடிய செக்ஷுவல் அசால்ட்டை தாண்டி ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு மிலிட்ரி, ஒரு மினிஸ்டர், ஒரு இடத்துல பணி செய்யக்கூடிய உங்களுடைய சுப்பீரியர் உங்களை வந்து நிர்பந்தப்படுத்தி ஒரு பாலியல் வல்லுறவுக்கோ பாலியல் சீண்டலின் பக்கமாக ஈடுபடுவாரே. ஆனால் சராசரியாக ஒரு மைனரை பாலியல் வல்லுறவு செய்வதற்கு பாலியல் சீண்டல் செய்வதை விட அதிகப்படியான தண்டனை. ஏன்னா அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் இருக்குது. அக்ரவேட்டடாக போனால் அக்ரவேட்டடுங்கிற பாயிண்ட்டை வந்து சட்டம் கொண்டு வந்ததுக்கு காரணமே, ஒரு ஆண் தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி அல்லது துஷ்பிரயோகம் செய்து ஒரு பெண்ணை, ஒரு மைனரை வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு. அதே தான் இன்னைக்கு நடந்திருக்கு. பிரிஜ்பூஷனும் அதே தான். அக்ரவேட்டர் அந்த ஆளுக்கு போட்டதுக்கு காரணம் போக்சோவில் போட்டாங்க. அது போக்சோ வந்து ஒரே ஒரு மைனர் தான், அவங்க வந்து அவங்க வந்து இது விட்ரா பண்ணுறாங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இவங்க ப்ரெஷர் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பஜ்ரங் புனியா வந்து அலெஜ் பண்ண வினேஷ் போகட்டு, சாக்ஷி மாலிக், இவங்கெல்லாம் அடல்ட்டு தான், 18 வயசு தாண்டினவங்க தான். இவங்களுடைய செக்ஷுவல் அசால்ட்டுக்கு கடைசி வரைக்கும் பதிலே இல்லை. அவங்களுக்கு நடந்த ஹராஸ்மெண்ட்டை பற்றி எதுவும் பதிலே தரலை. இன்னைக்கு அதை விட பெரிய சப்ஜெக்டாக இது வந்திருக்குது. ஏன்னா இவன் வந்து
ஒரு பெண் எம்பிக்களே இதில் அடக்கம் என்று கூறப்படுகிறது. எஸ்ஐடி வில் ப்ரோப் இட் இன் இட்ஸ் வே, இன் இட்ஸ் ப்ராப்பர் வே. ஆஃப்டர் தட் வில் கேன் கிவ் யூ அ ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் ஆர் கிளாரிஃபிகேஷன். இல்லைனா நீ ஏன் பயந்து வர்ற? யூ குட் ஃபேஸ் டியூ கோர்ஸ் ஆஃப் லா இல்லையா? நீ ஜெர்மனிக்கு ஓடி போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை வந்து ட்ராப் பண்ண பார்க்குறாங்க. இதெல்லாம் ஈவன் பிஃபோர் தீஸ் வீடியோஸ் குட் கெட் ரிலீஸ்டு, ஹி ஆக்சுவலி அப்ரோச் த கோர்ட் டு கெட் சம் கேக் ஆர்டர். அதை வாங்கலாம். எதுக்கு அப்படின்னா, இது எல்லாமே மார்ஃப்டாக இருக்குது, இது எல்லாமே வந்து டாக்டர்டு வீடியோவாக இருக்குது அப்படின்னு நீ வாங்குறன்னா, யூ கூட ஸ்டேட் ஹியர் அண்ட் யூ கூட ஃபேஸ் த ட்ரையல். நீ இங்கேருந்து ஓடி போகிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் நீ இங்கேருந்து தப்பிச்சு ஓடுற? அதுவும் தேர்தல் முடிஞ்சு மறுநாள் 2 நாள் தப்பிச்சு ஓடுறேன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய இஷ்யூ நடந்திருக்குது. ஆனால் it cannot be limited with பிரஜ்வல் ரேவண்ணா அலோன். நீங்கள் நிறுத்த முடியாது. இந்த மாதிரி அலிகேஷன்லாம் மோடி சிஎம்மாக இருக்கும்போது மோடி மேலேயே வந்திருக்கு. மோடி மேலேயே எப்படியான குற்றச்சாட்டு? மோடி மேலேயே மோடி சிஎம்மாக இருக்கும் பொழுது ஐ கேன் ஷோ யூ சம் அந்த நேரத்தில் வந்த செய்தியிலே வந்த சில செய்திகளை என்னால் சொல்ல முடியும். சஸ்பெண்டட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எஸ்சிக்கு சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அபவுட் இன்டிமேசி பிட்வீன் மோடி ஸ்னூப்டு விமன் அப்படின்னு 2004 வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிரதீப் சர்மா என்ன சொன்னார் அப்படின்னா, ஹி வாஸ் த ஒன் ஹூ இன்ட்ரடியூஸ்டு குஜராத் சிஎம் டு ஹர் அப்படின்னு ஒரு மோடியை வந்து ஒரு லேடியை மீட் பண்ணார் அப்படின்னு அவர் சஸ்பெண்டட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் இது 2004 ஒரு 27 வயது பெண்ணை பற்றி அவர் சொன்னது. அதே மாதிரி ஆனந்திபென் அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய கணவர் மோஃபாட் பாய் பட்டேல் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறார், பிஜேபியை விட்டுட்டார். எப்போன்னா 35 ஆண்டுகள் ஆக்டிவாக பிஜேபிக்காக ஒர்க் பண்ண மனுஷன், இன் ப்ராட்டஸ்ட் ஓவர் ஹிஸ் ஒய்ஃப்ஸ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் மோடி அப்படின்னு அந்த நேரத்தில் 2007 இதெல்லாம் செய்திகளில் வந்தது. 2007 செய்திகளில் வந்ததாக அவன் சொல்கிறான், when she entered into politics she severed all relationship with the family for no fault of ours. Her behavior has become deformed and Narendra Modi is responsible for it. மஃபாத் பாய் செட் இன் 2007 அப்படின்னு அந்த நேரத்தில் theworld.org அப்படின்ற இணையதளத்தில் வந்து இது சம்மந்தமான செய்திகள் அப்போ வந்தது. மனிஷ்குமார் அங்கூர்ஸ் ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஆன் தட் செக்ஸிடி ஆஃப் பிஎம் மோடி ஆன் விச் கபில் மிஸ்ரா ஹேட் கிரியேட்டட் அ ரக்கஸ் அப்படின்னு சொல்லி ஹபர் 24 டிவின்னு 2022 இந்த செய்திகள் வந்தது. இதெல்லாம் வந்து யூஸ்வலாக ஒரு ஆணின் மீது யாராவது வந்து எந்த செய்தியும் கட்டிட்டா அதை நம்பிடுவாங்க. பொதுவாக வந்து ஒரு சிக்மா ஒரு தாட் இருக்குது. என்னென்னா, ஒரு ஆணின் மீது ஒரு பெண் குற்றச்சாட்டு அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு தாட் இருக்குது. மேபி அப்படி கூட இது எடுக்கலாம். ஆனால் தொடர்ந்து பாஜக இந்த மாதிரி நீங்கள் எத்தனை முறை காங்கிரஸ் மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டு வரும்? இருக்கவே இருக்காது. உத்தம புத்திரர்கள் நான் சொல்ல மாட்டேன். வழக்குகள் இருக்கும், சிக்கல் இருக்கும், எங்காவது ஒரு இடத்த தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கும். அது இயற்கை. நம்ம வீட்டிலே ஒருத்தர் அந்த மாதிரி எவனா ஒருத்தன் போகப்பட்டிருப்பான். அது பாஜகவில் பாருங்கள், தொடர்ந்து இவர் மட்டும் இல்லை, இந்த முன்னால் இருந்தார் ஒரு சிஎம் ஒருத்தர் இருந்தார் எடியூரப்பா, அவரெல்லாம் பண்ண சேட்டைங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. போக்சோ கூட சமீபத்தில் வந்தது. ஏன் அண்ணாமலை மேலேயே ஒரு போக்சோ கேஸ் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. மேபி அது வேறு காரணங்களுக்காக இருக்கலாம். பட் என்னென்னா, பாலியல் சீண்டல்களில் வந்து பாஜக வந்து கில்லாடிகளாக களத்தில் இறங்கி இதே மாதிரியான விஷயங்கள் வருவதற்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் யோசிக்கணும். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் பயிற்சி பெறும் இடம் அப்படிப்பட்டது. அவர்கள் பயிற்சி பெறக்கூடியதுக்கு முன்னால் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய முழு நேர பிரச்சாரக்கெல்லாம் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுங்கிற ரூல் இருந்தது. ஆர்எஸ் உடைய பிரச்சாரக்கெல்லாம் வந்து லாட்ஜில் போய் தங்கக்கூடாது, அவங்க வந்து யாராவது காரியகர்த்தாவுடைய வீட்டில் தான் போய் தங்கணும், இப்படிலாம் இருந்தது. இதெல்லாம் நான் வந்து விவரமாக பேச விரும்பலை. ஆனால் உங்களுடைய அடிப்படை இதெல்லாம் நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஒன்லி நவ் யூ கேன் கம் டு எ கன்க்ளூஷன். இது வந்து பிரஜ்வால் ரேவண்ணா வந்து ஆர்எஸ்எஸ் காரணமோ பிஜேபி காரணமோ கிடையாது. ஆனால் அதை சகிக்கிறீங்கல்ல, அதை ஏற்கிறீங்கல்ல. உங்களுக்கு யூனியன் எக்ஸ்பிரஸ் தெளிவாக சொல்லுது, அமித்ஷாவே குமாரசாமி கிட்ட சொன்னார் இந்த கேண்டிடேட்டை மாற்றுங்க, ஏன்னா இருந்தாலும் அப்போ மாற்றுங்கன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லாமல் இருக்குமா? நீங்கள் சொல்லுங்கள், 55 நாள் 60 நாளைக்கு முன்னால் பிஜேபியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸுக்கு தெரியுது, முன்னாள் ஜெனரல் செக்ரட்டரிக்கு தெரியுதுன்னா நரேந்திர மோடிக்கு தெரியலையா? எவ்ரி ஓட் யூ ஓட் டு பிரஜ்வால் ரேவண்ணா வில் ஸ்ட்ரென்தன் மீன் எப்படி சொல்கிறாரு? அவர் என்ன ஸ்ட்ரென்த் கிடைக்கும்? ரேவண்ணா பிரஜ்வால் ரேவண்ணா கொடுக்குற ஓட்டு இவர் எதை ஸ்ட்ரென்த் பண்ணணும் எனக்கு புரியலையே. எதை மீன் பண்ணி சொல்கிறாருன்னு இருக்கு எனக்கே புரியலையா? அப்போ வந்து பிரஜ்வால் ரேவண்ணா அவர்கள் வந்து ஜெர்மனிக்கு தப்பி போனதுக்கு மோடி உதவி இருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக கர்நாடகா தரப்புலேருந்து வைக்கப்படுது அங்கிருந்த செய்தி ஊடகங்கள் மூலமாக. அப்போ இது வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கா? சார், தப்பிச்சு ஓடுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணல, பிடிச்சி கூட்டுவாங்க. இன்டர்போல் யார் கையில் இருக்குது? யாரால் ஆக்சஸ் பண்ண முடியும்? அதை மாநில அரசா, ஒன்றிய அரசா? ஒன்றிய அரசு தான் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ அது ஒன்று இருக்கட்டும். இன்னொன்று, பிரஜ்வால் ரேவண்ணா அப்ஸ்காண்ட் ஆகலை, அவன் அங்கே இருந்துக்கிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், அப்படி இப்படின்னு வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்குறான். அப்போ நீ வாப்பான்னு வர சொல்லலாமே, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் போடலாமே. இல்லை இங்கே சும்மா சஸ்பெண்ட் பண்ணுறதை விட நாங்கள் வந்து
இதை நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்து அவருடைய கேண்டிடேச்சரை கேன்சல் பண்ணணுன்றதுக்காக முயற்சி எடுப்போம். ஈஸியாக உங்களுக்கு தானே, அதனால தானே நீங்கள் வந்து இவிஎம் உடைய வெற்றியை உங்கள் வெற்றியாக கொண்டாடினீங்க. எதிரிகளுடைய சதி சுக்குநூறாக நொறுங்கி விட்டது, என்னுடைய கையை தூக்கி சுக்குநூறாக நொறுங்கி இவிஎம் வெற்றி அடைஞ்சிச்சு. அப்போ நீங்கள் தான் ஈஸியை அப்போ சொல்லுங்கள், உங்கள் பங்காளிகளை கூப்பிட்டு சொல்லுங்கள், அதுமாதிரி அதை ஆக்ஷன் எடுங்கப்பா, எவ்வளோ பெரிய விஷயம் வந்திருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இல்லைனா வந்து நீதிமன்றங்கள் வாயிலாக ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கும் இப்போ எஸ்ஐடி நாங்கள் ப்ரோப் பண்ணி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும், இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அதை வந்து விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணைக்கு இப்போ பிரஜ்வால் ரேவண்ணா ஒத்துழைக்க வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே, நீங்கள் தானே இதை செய்யணும். அப்போ பிரஜ்வால் ரேவண்ணாவோட அப்பா என்ன சொல்கிறாரு, இந்த விஷயம் வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னால் பழைய வீடியோ அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ இந்த நேரத்தில் தான் பாஜக வந்து மோடி தான் உதவுகிறார் என்றால் ஒரு சாதாரண கெஸ்டருங்க அது, இப்படி பண்ணாருங்கிறாங்க ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில். வாயை மூட சொன்னாரா? ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, அது வந்து ஃப்ளையிங் கிஸ் தான் கொடுத்த மாதிரியே வச்சு ஒரு பேச்சுக்கு வைப்போமே, எங்களுக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துறாரு. அவர் மணிப்பூரை பற்றி பேசியது, கதறியது, மோடிக்கும் அதானிக்கும் உண்டான தொடர்புகளை அமலப்படுத்தியதெல்லாம் விட்டானுங்க. ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாருன்னு அன்றைக்கி அதையே பேச வச்சானுங்களா இந்தியா முழுக்க. அப்போது கொதிச்சியம்மா ஸ்மிருதி இரானி எங்கே இருக்கிற? சும்மா தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலைன்னா கூட பொய் செய்திகளுக்கெல்லாம் குதிச்சுக்கிட்டு வந்து ட்வீட் போடுற குஷ்பு எங்கே? இவங்கெல்லாம் எங்கே? அப்போ மோடிக்கு கூட அதில் வந்து தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பது உங்களுக்கு எப்போது வெளிப்படும், எப்போது புலப்படும்? நீங்கள் குறைந்தபட்ச நடவடிக்கை கூட எடுக்காமல் இருந்தால், அல்லது நீங்கள் குறைந்தபட்சம் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால், மோடிக்கும் மணிப்பூர் பற்றி எதுக்கு மோடி காரணம் என்று மக்கள் சொல்வதற்கு காரணம் என்ன? மோடியா போய் தீக்குச்சி பற்ற வச்சு கொளுத்தினாரு, காரணம் என்ன? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் முறைப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்க தவறும் போதோ, அதை எடுக்காமல் விடும் பொழுதோ, அல்லது அவர்கள் தப்பும்படியான சூழல்களை நீங்கள் அமைத்து கொடுக்கும் போதோ உங்களை காரணமாக்குறாங்க. அப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, பொதுமக்கள் பப்ளிக் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் நாட் நியூ டு பிஜேபி. பிஜேபி இன்றைக்கி இதை வந்து புதுசாக செய்யலை. ஹத்ராஸில் என்ன பண்ணாங்க? கற்பழிப்பு குற்றவாளிகளுக்குத்தான் சாதகமாக இருந்தார்கள். யோகியுடைய ஆட்சி, ஒரு பெண்ணுடைய உடல் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அது எரியூட்டப்பட்டது காவல்துறையினர். அதுவும் யாரால? அரசினுடைய பரிவாரங்களாக இருக்கக்கூடிய காவல்துறையினரால். அந்த இது எங்கே நடக்கும், எப்படி நடக்கும்? முறைப்படி பாடியை தமிழ்நாட்டிலாம் நீங்கள் போராட்டம் நடத்துவீங்க, என்னென்னு பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு. இதே யூபியில் நடத்தினா கொளுத்தி விட்ருவாங்க, வேணாமா கொளுத்திடுறோம் அப்படின்னு கொளுத்தி விட்ருவாங்க போல இருக்கு. இப்படிலாம் நடத்த முடியுமா? இப்படி ஒரு குண்டாயுச ஆட்சியை வந்து பெண்களுக்கு எதிராக மட்டும் நீங்கள் பெண்கள், அதாவது இந்திய உலகம் முழுக்க சுற்றி வந்தால் ஒருத்தி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களை மாடா நடத்துகிறாங்க, ஆடா நடத்துகிறாங்க, எருமையாக நடத்துகிறாங்க என்கின்ற ஆப்கானிஸ்தானில் கூட நல்லா சுற்றிட்டு வந்துட்டா. இந்தியாவுக்கு வந்து கற்பழிச்சு தூக்கி போட்டானுங்கள. கேட்டா இப்போ என்ன சொல்லிட்டானுங்க, அவன் ஆம்பளைங்க பக்கத்தில் உரசிக்கிட்டு நின்று வீடியோ போட்டா, கடைசியில் அவளையே விபச்சாரி ஆகிட்டானுங்க. இப்போ நீங்கள் குற்றத்தை ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அப்போ இந்தியாவிற்குள் நான் திரும்பவும் சொல்கிறேன், பெண்களுக்கு எதிரான மிக மோசமான கட்சி பாஜக. பெண்களை தமிழ்நாட்டில் அண்ணாமலை செஞ்ச உருப்படியான காரியம் தமிழ்நாட்டில் என்னென்னா ஃபுல்லாக ஹனி ட்ராப்பிங் தான். இல்லை, ஹனி ட்ராப்பிங் பண்ணணும்னா யார் வேணும் உங்களுக்கு? வீடியோ கேமரா மட்டும் பத்தாது, இன்னொன்று யார் வேணும்? ஒரு ஆம்பளை ஹனி ட்ராப்பிங் பண்ணணும்னா மெயினாக யார் வேணும்? ஒரு பெண் வேணும். அப்போ நீங்கள் பெண்ணை என்னவா பார்க்குறீங்க? அந்த பெண்களை என்னவா பயன்படுத்துகிறீங்க? என்ன செய்ய சொல்கிறீங்க? அப்போ இது இன்னைக்கு நேற்று இல்லை, இது இவர்களுடைய ரத்தத்தில் இருக்கிறது. அப்போ இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சித்தாந்தத்திற்கு எதிரான பிரச்சாரமே தேவைப்படுகிறது. இவங்க இப்படித்தான் பெண்களை வந்து ஒரு இயற்கை விதிகளுக்கு எதிராக திருமணம் செய்து கொள்ளாமல், இயற்கை விதிகளுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி பெண்களிடத்தில் வந்து தகாத முறையில் நடந்தது. ஏன்னா ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு பேசுகிறதும், ஒரு பெண்ணுக்கிட்ட அந்த திருச்சி சூர்யா பேசின அந்த ஆடியோவும், நீ யாரெல்லாம் தெரியுமான்னு, அப்புறம் அந்த கேசவ விநாயகம் வந்து படுத்தாதான் வந்து பதவி கொடுப்பாரு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருந்து, இந்த மாதிரி தமிழ்நாட்டில், நான் தமிழ்நாடு உதாரணம் சொல்கிறேன், வேறு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலையாவது இப்படி கேவலமாக நடந்ததை பார்த்துருக்கீங்களா? முதல் நாள் வந்து அடிச்சுக்கிறதும், 2வது நாள் ஒன்றா உட்காந்து நாங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிக்கிறதும், 3வது நாள் நாங்கள் விசாரணை கமிட்டி அமைச்சோன்னு சொல்லிக்கிறதும், 4வது நாள் இவங்களே திரும்ப சண்டை போட்டுக்கிறதும், 5வது நாள் வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தார், அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தாருன்னு சொல்கிறதும், காயத்ரி ரகுராமும் நமிதா குஷ்பு வர்றதுக்காக தான் நான் கண்ணாடி ரூமே போட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறதும். ஏன்னா இவர் பொண்ணு இவன் முன்னாடி அவன் வச்சுருக்கான், அவன் முன்னாடி இவன் வச்சுருக்கான்னு சொல்லி கேமரா இருக்கும் போதே மைக் முன்னால் பேசிக்கிறதும், பார்லிமெண்ட்டில் உட்காந்து செக்ஸ் வீடியோ பார்க்குறதும், சட்டமன்றத்தில் உட்காந்து செக்ஸ் வீடியோ பார்க்குறோம். இதெல்லாம், இந்த உதாரணங்கள் எல்லாம் இந்தியாவிலேயே, இந்திய தொலைக்காட்சியில் முதன்முறையாகங்கிற மாதிரி சுதந்திர இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த உதாரணங்கள்லாம் இந்தியா கொடுத்தது யார்? இவங்க தான் பிரஜ்வால் ரேவண்ணாவை பாதுகாக்கிறார்கள். இவர்கள் தான் பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு தைரியமே கொடுத்துருப்பார்கள். இன்னைக்கு பிரஜ்வால் ரேவண்ணா என்னைக்கு இந்தியாவுக்கு வருவார்னு நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு வரதுக்கான ஐடியா எப்போ வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க?
தேர்தல் முடிவுக்கு பின்னாடி ஜூன் 4 ஐடியா வச்சிருப்பார், ஜூன் 5 டிக்கெட் போட்டிருப்பார். என்னன்னு பார்ப்போம், ஏர்போர்ட்டில் நிற்போம், டிவி பார்ப்போம், மோடி ஜெயிச்சிட்டாருன்னா வண்டி ஏறுவோம், இல்லை கிழிச்சு தூக்கி போட்டுருவோம். இதை நான் விளையாட்டாக சொல்கிறேன்னா, பிரிஜ் பூஷன் சிங்கை கடைசி வரை நீங்கள் கைது செய்யவில்லை. என்னுடைய as far as my legal knowledge is concerned, ஒருவருக்கு எதிராக அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் கீழாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்தியாவிலேயே ஒருவர் கைது செய்யப்படவில்லை போக்சோவில் என்றால் அது பிரிஜ் பூஷன் சிங் தான். எதுக்காக அவனை டிஃபெண்ட் பண்ணுறீங்க? பிகாஸ் இஸ் அ ஸ்ட்ராங் ஹோல்டு. அவன் பாபர் மசூதி இடிப்பின் போதே கடுமையான முறையில் கலவரத்தில் ஈடுபட்டவன். அவன் மீது டிஏடி வழக்குகள் இருக்கிறது. அவன் மேலே கை வச்சா ஒரு 4-5-6 சட்டமன்ற தொகுதிகள் பிரச்சனைக்கு வரும். அப்போ உங்களுக்கு அரசியல் முக்கியம். கமிங் டு த பாயிண்ட், கமிங் டு தி கன்க்ளூஷன், பிரஜ்வால் ரேவண்ணா பிஜேபி கிடையாது. ஆனால் எங்களுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவன் இவ்வளவு மோசமானவன், கொடூரமானவன், பெண்கள் விஷயத்தில் இவ்வளவு பலகீனமானவன், பெண்கள் விஷயத்தை இவ்வளவு பெரிய வன்புணர்வு செய்தவன், வன்கொடுமை செய்தவன் என்பதை தெரிந்திருந்தும் அமித்ஷா சொல்றாரு உளவுத்துறை ரிப்போர்ட் தப்பா இருக்குங்க, வேற கேண்டிடேட் மாத்துங்கன்னு சொல்லி அவன் மாத்தலைன்னா அதை ஏன் ஏற்கிறேன்னா இதை விட முக்கியமானது தேர்தல் வெற்றி. நாட்டில் எது நல்லா இருக்குதோ நல்லா இல்லை, எவன் எக்கெடுக்கட்டு நாசகம் பண்ணாலும் பரவாயில்ல, நான் தேர்தலில் ஜெயிக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. 2 பாயிண்ட். ஒன்று, இயற்கையில் உங்களிடத்தில் இந்த இன்டிசிப்ளின் ஊறி இருக்குது, இது ஒன்று. 2வது, இந்த இன்டிசிப்ளினை நீங்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை. காரணம், தேர்தல் வெற்றி கிடைக்குமா, அது போதும், தேர்தலில் வெற்றி அடைஞ்சிட்டா நம்மளுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே தான் பெண்களை பொது தளங்களில் இப்போ எங்களுக்கு திருவள்ளூர் கேண்டிடேட்டாக நின்றவர் யார்? பொன் பாலகணபதி. திருவள்ளூர் தான் எம்பி கேண்டிடேட் பிஜேபியில். அவருடைய அருமை பெருமையை நான் சொல்லி தெரிய வேண்டுமா? அதாவதுங்க, மனிதன் என்றால் ஹியூமன் டெண்டன்சி இஸ் டென் டு கமிட் மிஸ்டேக்ஸ், டென் டு கமிட் சின்ஸ். அதெல்லாம் மனுஷனாக. இப்போ நான் மத நம்பிக்கை உள்ளவன். இஸ்லாத்தில் என்ன சொல்லியிருக்குது? எல்லா மனிதனும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். இது என்னென்னா, இவர்கள் தவறை நியாயப்படுத்தக்கூடியவர்கள். கற்பழிப்பு குற்றவாளிகள், கொடூர கொலை குற்றவாளிகள் விடுதலையானால் அவர்களுக்கு மாலையிட்டு தே கம் ஃப்ரம் குட் சன்ஸ்கார் என்று சொல்லக்கூடிய அதிமேதாவிகள். யாரை? பில்கிஸ் பானு கற்பழிப்பு குற்றவாளிகளை கோத்ராவுடைய பிஜேபி எம்எல்ஏ போய் மாலை போட்டு வரவேற்கிறான். இப்போ ரெமிஷன் கமிட்டியில் 10 பேர் இருந்தான். அந்த 10 பேரில் 2 பேர் பிஜேபியோட எம்எல்ஏஸில், 2 பேர் எம்எல்ஏ ரெமிஷன் கமிட்டியில் இருக்கிறான். அப்போ அதனால தான் அவங்க கேட்குறாங்க, ரெமிஷன் கமிட்டியா? ஜஸ்டிஸ் நாகரத்னா கேட்குறாங்க, இட் இஸ் அ ஃப்ராட் பிளே இன் திஸ் கோர்ட், ஒய் குஜராத் கவர்மெண்ட் டிட் நாட் அப்போஸ் தி ரிலீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் இப்போ காரணம் இருக்குது. இப்போ ஃப்ளாக் மார்ச் நடத்துகிறானுங்க காஷ்மீரில். எதுக்குடான்னு கேட்டால், ஆசிஃபா என்கின்ற பச்சை புள்ளையை கற்பழித்து கொடூரமாக தலையிலே கல்லால் அடித்தே கொன்ற அயோக்கியர்களை கைது செய்தால் அவங்களை விடுதலை பண்ணணும்னு இவனுக்கு ஃப்ளாக் மார்ச் போகிறாங்க. இதுதான் மனிதன் என்றால் ஹியூமன் டெண்டன்சி இஸ் டு கமிட் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம். மிஸ்டேக்ஸ் சின்ஸ் தெரியாமல் பண்ணிவிடுவான் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இவனுங்க வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க கற்பழிப்பு கொடுமையாக ஒருத்தி, நாம் சொல்கிறது மிஸ்டேக்ஸ் இன்னுன்னு சொல்கிறது ப்ராஸ்டியூஷனை, தவறுகளை, மது அருந்துதலை, அந்த மாதிரி. ஆனால் இவனுங்க ஒரு குடும்பத்தையே மொத்தமாக வச்சு கொளுத்தி விடுறது. இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் குடும்பம்லாம் என்ன பண்ணுச்சு? நான் தொழுநோயாளிகளை கையால் தொட்டு, கிறிஸ்தவ பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின்ஸு ஒரிசால தொழுநோயாளிகளை கையால் தொட்டு அவருடைய உமிழ்நீரை தொடச்சி, அவருடைய விழிநீரை தொடச்சி அவங்களுக்கு மருத்துவம் பார்த்து அவங்கள்ட்ட கிறிஸ்தவ பிரச்சாரம் பண்ணார். என்ன தப்பு? நாடு அதுக்கான த கவர்மெண்ட் அண்ட் தி கான்ஸ்டியூஷன் ஹஸ் என்ஷூர்ட் தெம் தோஸ் ரைட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு நபரை உயிரோடு அவர் குடும்பத்தோடு வச்சு கொளுத்துனீங்களே, எவ்வளோ கொடூரமானவங்க நீங்கள் இருப்பீங்க. அப்போது இவர்கள் எவ்வளோ கொடூரக்காரர்கள் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஒரு பக்கம் இது பிஜேபிக்காரன் செய்யலையே, ரேவண்ணா தானே செஞ்சான், பிரஜ்வால் ரேவண்ணா தானே செஞ்சான். அப்போ இது என்ன சொல்கிறீங்க? அந்த கொடூரத்தை ஏற்கக்கூடியவர்கள். அந்த கொடூரம்லாம் உங்களுக்கு தப்பாகவே தெரியாது. ஸோ எனிஹோ இட் ஷுட் பி attributed டு பிஜேபி. அதான் நான் உங்களுடைய கேள்விக்கு வர்றேன். அவனை தப்ப விட்டதும் நீங்கள் தான், அவனை இனிமேல் பிடிச்சி வர வைக்கிற பொறுப்பில் இருக்கிறதும் நீங்கள் தான். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இப்போதைக்கு காபந்து அரசாக இருந்தாலும் ஜூன் 4 அப்புறம் நாங்கள் எடுத்துக்குவோம் அந்த பொறுப்பை. ஜூன் 4 அப்புறம் எங்ககிட்ட அந்த பொறுப்பு வந்துடும். யூ கேன் சி த டியூ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஹவ் இட் ஒர்க்ஸ், யூ வில் சி. அப்போது இதுக்கு முன்னால் இந்த காமந்த அரசுக்கு அதுதான் கடமை. அவனை தவற விடுறீங்க. அது பிரிஜ் பூஷன் சரண் சிங்காக இருந்தாலும் சரி, யூபியில் கற்பழிக்கப்பட்ட ஹத்ராஸாக இருந்தாலும் சரி, உன்னாவு கற்பழிப்பை நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் என்ன சொல்கிறது, பிஜேபிக்கு பங்கு இருக்கான்னு. இது மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றத்தில் UP government stand in this case would force the court to declare that law and order has collapsed in the state என்று அலகாபாத் நீதிமன்றம். எதுக்குன்னா, உன்னாவில் கற்பழிச்சுட்டு கூப்பிட்டா எஃப்ஐஆருக்கு போலீஸுக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறான், நீதிமன்றத்துக்கும் வரமாட்டேங்கிறான், போலீஸும் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்குது. அப்போ என்னையா பண்ணுறீங்கன்னு நீதிமன்றம் ஒரு முறை 2 முறை 3 முறை கேட்டுட்டு, நான் இந்த நீதிமன்றம் நிர்பந்திக்கப்படும், நீதிமன்றம் இந்த நிலைக்கு தள்ளப்படும். என்னென்னு, லா அண்ட் ஆர்டர் ஹேஸ் கொலாப்ஸ்ட் இன் த ஸ்டேட்டுன்னு நாங்கள் சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவன் யார்? அவன் ஒரு பாஜக எம்எல்ஏ. கற்பழிப்பு குற்றங்களோ
தவறுகளோ நடக்கவே இல்லையா என்று கேட்டால் எல்லா கட்சியிலும் நடக்குது. ஆனால் அது அவர்கள் மீது நடவடிக்கை யார் எடுக்கிறார், அவர்களின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எப்படி பாய்ச்சப்படுகிறது, அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எப்படி எடுக்கப்படுகிறது, அவர்கள் எப்படி சமூகத்தில் விட்டு புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஆனால் நீங்கள் அதை அஃபிலியேட் பண்ணி சபா சூப்பர் திறமை வந்துருச்சு உனக்கு, இப்போதான்டா நீ என் பையன், இப்போதான்டா நீ குவாலிஃபை ஆகியிருக்கிற அப்படிங்கிறத பாஜக செய்கிறது என்பதைத்தான் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும். 4-5 ஆண்டு கால பழைய வீடியோ என்பது ஒரு பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய அப்பாவுக்கு தெரியறது சரி பெரிய விஷயம் இல்லை. 4-5 வருஷமாக இருக்கிற சப்ஜெக்ட் மோடிக்கு தெரியலையா, அமித்ஷாக்கு தெரியலையா? 2 மாதங்களாக அவர்களுடைய கட்சிகளுக்குள்ளேயே இத்தனை பேர் போர்க்குடி தூக்கி எதிர்ப்பு தெரிவித்து அவருக்கு அந்த சீட்டை கொடுக்கக்கூடாது என்று சொன்னது மோடிக்கு தெரியவில்லையா, அமித்ஷாவுக்கு தெரியவில்லையா? அவன் தப்பிச்செல்ல போகிறான் என்பது நல்லா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. ஆசான் தொகுதியில் இவருக்கு போடக்கூடிய ஓட்டு எல்லாம் என்னை பலப்படுத்தும் என்று யாரை பார்த்து நீங்கள் சொன்னீர்களோ அந்த கேண்டிடேட் மிஸ் ஆக போறான். இப்போ அந்த கேண்டிடேட் வெளிநாட்டு தப்பி பார்க்க போக போறான். சிட்டிங் எம்பி வேற, அவன் சிட்டிங் எம்பி போக போறான். இது உங்களுக்கு தெரியாதா? டிப்ளமேட் பாஸ்போர்ட்டுங்க அவனுக்கு. எம்பிக்கு டிப்ளமேட் பாஸ்போர்ட் இல்லையா? நீங்க முன்கூட்டி எம்பசிக்கு அறிவிக்க மாட்டீங்களா? பொதுவா கட்டாயமா இல்லையாங்கிறது வேறு கருத்து. டிப்ளமேட் பாஸ்போர்ட் வச்சுட்டு நீங்க இன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையாங்கிறது வேறு கருத்து. அது தெரிஞ்சிருக்குமா இல்லையா? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நம்பது அவன் பறக்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாதா? உங்களுக்கு முன்கூட்டி செய்தி சொல்லாம தான் அவன் பறந்துட்டானா? இதெல்லாம் நம்ப முடியுமா? அப்போ யார் உடந்த இதுல? அவன் டிப்ளமேட் பாஸ்போர்ட், அவன் எம்பி. அப்போ அவன் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அவன் அங்க தெரிவிப்பாங்களே எம்பசில, அவன் ஓடி ஒளிய முடியுமா? ஓடி ஒளிஞ்சிருவானா? அவன் உங்களால் தூக்கிட்டு வர முடியாதா? அப்போது இவை அனைத்து கேள்விகளுக்குமான பதில் மோடி அமித்ஷாவிடம் தான் இருக்கிறது. நீங்கள் ஆதரிக்கிறீர்களா அல்லது எதிர்க்கிறீர்களா? பொதுவெளி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், பொதுவெளி உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுங்கள். அந்த நிலைப்பாட்டை சொல்லிட்டு நிறைவேற்றி காட்டுங்கள். 2000-3000 பெண்கள் தங்களுக்கு நீதி கிடைக்காத நினைத்துத்தான் தூக்கி வீசிட்டு போயிருக்கிறான் பெண் டிரைவர். இப்படியாவது வெளியே தெரியட்டும் அப்படின்னு. இன்னைக்கு வேற வழியே இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், கோதி மீடியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே இதை விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டது, ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க எல்லாரையுமே. அப்போது உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. இந்த காபந்த அரசுக்கு வேறு வழியே இல்லை. இன்னும் 1 மாதத்துக்கிட்ட இருக்குது தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு வருவதற்கு. இப்போ கூட நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்க. பிஜேபிக்கு பிரஜ்வால் ரேவண்ணாவை தூக்கி அரெஸ்ட் பண்ணி முட்டி தட்டி கும்மாங்குத்து குத்தி அவனை தூக்கி உள்ளே போடுறது மூலமாக என்ஷோர் பண்ணுங்கள் நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பானவர்கள். ஓட்டு கிடைக்கும்ல உங்களுக்கு? தேர்தல் நடந்துட்டு ஈஸி வழி தானே. தேர்தல் நடந்துகிட்டு இருக்குல்ல, இது எம்சிசிக்கில் வராது. ஏன்னா நீங்கள் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஒத்துழைப்பு கொடுங்க எஸ்ஐடிக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்கு. நீங்கள் மேட்டரை என்ஐஏக்கு ரெஃபர் பண்ணி கேட்டு வாங்கிக்கிங்க. ஏன் என்ஐஏ தீவிரவாத கேஸ் தான் விசாரிக்கணுமா என்ன? எல்லை கடந்த எல்லாத்தையும் விசாரிங்க பேசாமல். விசாரிங்க. இப்போ ஒரு செட்ட நியூ ட்ரெண்டு. இது பெரிய மேட்டர் இல்லை. இது 2000-3000 பொம்பளைங்கிறது எவ்வளோ சாதாரண விஷயம். 68 வயது முதியவரும் அடக்கம், ஒரு எம்பி அடக்கம் என்கிறார்கள். முதியவர் அடக்கம்ங்கிறது கன்ஃபார்ம். இந்த எம்பி அடக்கமாங்கிறது செய்திகளில் வர்றது. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட். இதில் தான் குறிப்பாக ஒரு கேள்வி வருது. இதை நான் இறுதி கேள்வியாக வைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க பிரிஜ்பூஷன் சரண் சிங் அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அப்படியான ஒரு வழக்கிலும் கூட அவர் கைது செய்யப்படவில்லை. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவரோட விஷயத்திலேயே ஒரு வருது. இவர் வீட்டிலேயே வேலை பார்க்குற ஒரு பெண், அவர்கள் மகளுக்கும் கூட அவர்கள் தொந்தரவு செய்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி காவல்துறை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அப்போ இதையும் இதே மாதிரி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நிர்பந்திக்கப்பட்டதா எடுத்துக்கணும். அதைத்தான் அப்போ தான் சொல்கிறவங்க. இன்னொன்று தெரியுமா, அண்ணாமலை ரிசைன்மெண்ட் வரும்போது பாலிமரில் ஒரு நியூஸ் வந்தது. அது என்னன்னா குமாரசாமி வீட்டில் ஏதோ ஒரு வீடியோ எடுத்து பிரச்சனையாச்சு. அந்த விஷயத்தில் நல்லா கத்தி விட்டார் அண்ணாமலை அப்படின்னு. அது என்ன வீடியோ, அது என்ன தொடர்புன்னா தெரியல நம்மளுக்கு. அது தெரியல, தெளிவாக தெரியல. அண்ணாமலை இது வரைக்கும் சொன்னதில்லை. அப்போ ஒருவேளை இந்த வீடியோவாக இருந்தால் மாப்பிள்ளை நீ அங்கேருந்தே ஹனி டிராப்பிங் ஆரம்பிச்சிட்டியா, அப்போத்துலேருந்தே வேலை இதுதானா அப்படின்னு இதாகும். இது ஒரு சிரிப்புக்குள்ள விஷயமே இல்லை இது. பட் ஆனால் நாட்டு நடப்பு நினைக்கும் போது நம்மளுக்கு சிரிப்பாக இருக்குது. பாதிக்கப்பட்டவருடைய வேதனை கொடூரமானது. இவருக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இதை செஞ்சாங்க. அது எதுக்கு இந்த அண்ணாமலை சப்ஜெக்ட் சொல்கிறேன்னா, அப்போ அதிகாரத்தில் இருந்தார் அண்ணாமலை. அப்போ அந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள் நீங்கள் அந்த சாதகமாக இருந்தியா பாதகமாக இருந்தியான்றது தெரியல. ஏன்னா உனக்கும் இப்போ ரெட்டி அந்த ஆள் பேர் என்ன, பிஎல் சந்தோஷ்காக இந்த விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு செய்தியில வந்து. இப்போ இந்த யாரோ ஒரு தடியா இருப்பாப்லையா அமர் பிரசாத் ரெட்டி, அவருக்கும் இவருக்கும் டேர்ம் சரியில்லை, இது மாதிரி பிரச்சனை. இது மாதிரி நீ தான் உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறவனாச்சே. டீம் எல்லாம் ஒன்று தான், நீங்கள் எல்லாம் கூட்டுக்கலாம் நீங்கள் தான். ஆனால் இவர் மட்டும் இப்போ தான் சண்டை போட்டே இருப்பார். அப்போது எனக்கு என்னமோ கர்ம வினைகள் நடந்து கொண்டிருப்பது போல மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாதிப்புக்குள்ளானவர்கள் மீது வேதனை இருக்கிறது. அதுக்கான தீர்வும் நீதியும் கிடைக்க போகிறதுங்கிற ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை சொல்கிறேன். அந்த மகிழ்ச்சியின் அடிப்படையில் பொறுத்திருந்து பார்ப்போம். மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார், ஒருவன் யார் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்
அவனிடத்தில் அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள் என்று சொல்வார். உங்களிடத்தில் அதிகாரம், ஏன்னா உங்களை சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு தான் உங்களுக்கான அதிகாரம். நான் ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ணிட்டீங்க. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான அநீதிகளை மிக கொடுமையாக செய்து விட்டீர்கள். எங்கள் நாட்டிலிருந்து சுற்றுலா செல்லக்கூடிய பெண்களுக்கு கூடுதல் கவனம் தேவை என்று அமெரிக்கா சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொடூரமாக இந்த தேசத்தை சிதைச்சிட்டீங்க. உங்கள் கையில் அதிகாரம் தரப்பட்ட போது அதை பாலியலுக்காகவும் பாலியல் துன்புறுத்தலுக்காகவும் கற்பழிப்புகளுக்காகவும் ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் கூட நிர்பயாக நடந்துச்சு. ஆனால் அப்போது பொறுப்பான பிரதமர் வாய் திறந்தார். 2000 3000 டேப் இருக்குங்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நரேந்திர மோடி சுற்றிட்டு இருக்கிறார். ஆனால் ஒரு பொறுப்பான பிரதமர், இந்தியாவின் தலை சிறந்த பிரதமர்களில் ஒருவராக இருந்த உலகம் போற்றக்கூடிய பொருளாதார மாமேதை மன்மோகன் சிங் அவர்கள் அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கிறேன் என்று பேட்டி கொடுத்தார். அதை ஏற்கிறேன் அப்படின்னார். அப்படி நெஞ்சுரமாக அதை தைரியமாக நீ ஏற்கணும், பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் ஓடி ஒழியக்கூடிய ஒரு பிரதமரைத்தான் நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். உங்களிடத்தில் அதிகாரம் தரப்பட்ட போது நீங்கள் பெண்களுக்கு எதிராக இழைத்த அநீதிக்கு மட்டுமே சத்தியமாக பதில் சொல்வீர்கள். அதற்கான நேரமும் காலமும் சில நாட்கள் தான் இன்னும் பாக்கி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வழக்கில் வேறு என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க இருக்கிறது, அவர் கைது ஆவாரா இல்லையா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தில் செலவு செய்து பல்வேறு தகவல்களுடன் பல்வேறு தகவல்களை எங்கள் நேர்களுக்காக கொடுத்தீர்கள். ரொம்ப நன்றி.